வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற பாடத்துல பயிற்சி கணக்குகளை பத்தி பார்க்கலாம். 2.3 கொஸ்டின் நம்பர் 1 பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகைமுழு எக்ஸின் மதிப்பை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 71 கான்கரண்ட் டு எக்ஸ் மட்டு 8. செகண்ட் கொஸ்டின் 78 பிளஸ் எக்ஸ் கான்கரண்ட் டு 3 மட்டு 5. தேர்ட் கொஸ்டின் 89 கான்கரண்ட் டு எக்ஸ் பிளஸ் 3 மட்டு 4. ஃபோர்த் கொஸ்டின் 96 கான்கரண்ட் டு எக்ஸ் பை 7 மட்டு 5. ஃபிஃப்த் கொஸ்டின் 5x கான்கரண்ட் டு 4 மட்டு 6. 71 கான்கரன்ஸ் டு எக்ஸ் மட்டு 8 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல ஒரு க்ளூ பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் என்பது குறைந்தபட்ச மிகை முழு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரியானதெல்லாம் எங்க மட்டு எண்கணிதத்துல பார்த்திருப்போம். எப்படி வரும் பாருங்க. தட் இஸ் நமக்கு தெரியும் ஏ என்பது பிக்கு கான்கரன்ஸா இருக்கும், அதாவது மட்டு ஒருங்கிசைவாக இருக்கும். அப்படி இருந்தா அதை எப்படி எழுதலாம்னா மட்டு எண் இப்படி எழுதுவோம். இப்ப இதே கொஞ்சம் மாத்தி எப்படி எழுதலாம், 3 டேஷ் 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 போட்டிருக்கும், அதாவது சமத்தை தாண்டி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஷ் இருக்கும். ஓகேவா? அது இல்லாம நம்ம அதை சமத்துக்கு ஈக்குவல் பண்ணோம்னா எப்படி எழுதணும் அப்படின்னா a மைனஸ் பி சமம் k இன்டு n எழுதுவோம். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, சோ ஏவையும் பியையும் கழிச்சா அது என்ன ஆகும்னா எண்ணினுடைய மடங்குகளாக இருக்கும். அதான் இங்க கேங்கிறது மடங்கு, அவ்வளவுதான். என்னங்கிறது ஏதோ ஒரு வாய்ப்பாடு. இப்ப இங்க வந்து என்னது 8ஆம் வாய்ப்பாடு. ஓகே, இது a கான்கரன்ஸ் டு b மட்டு n. அதே போலதான் 71 கான்கரன்ஸ் டு x மட்டு 8 இருக்கா. இதை என்ன பண்ணோம், சோ இதை போல எழுதணும் இல்லையா? அப்ப அதை போலவே இதை நம்ம சோ இந்த மெத்தட்ல நம்ம எழுதலாம். சோ எப்படி எழுதுவீங்க, தட் இஸ் 71 மைனஸ் எக்ஸ் சமம் k இன்டு 8. k இன்டு 8 அப்படிங்கும்போது அது என்ன எழுதலாம், 8 பெருக்கல் k அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா? ஓகே, அதான் போட்டிருக்கேன். 8kங்கிறது 8ஆம் வாய்ப்பாடு தானே. ஓகே, 8ஆம் வாய்ப்பாடுல நமக்கு என்ன தெரியும், சோ 1 8 2 8 16 3 8 24 4 8 32 8 40 6 8 48 7 8 56 8 8 64 9 8 72 5 8 80. ஓகே, நான் ஏன் இதோட நிறுத்திட்டேன்னா, இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கிறது 71 கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 71க்கு பக்கத்துல வர்றது 72ஆகவோ இல்ல 64ஆகவோ அல்லது 80ஆகவோ தான் இருக்க முடியும். ரைட், இப்ப பாருங்க, 71ல இருந்து நான் ஏதோ ஒரு நம்பரை நான் இப்ப கழிக்கணும். அப்படி கழிச்ச வந்த விடையானது இந்த 8k, அதாவது 8ஆம் வாய்ப்பாடுல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்க 8kனா முதல்ல நான் உங்களுக்கு அதுக்கான தெளிவுபடுத்திடுறேன். தட் மீன்ஸ் 8k அப்படிதானே. 8kனா 8 பெருக்கல் k தானே. இங்க பாருங்க 8 1 8 தான். அப்ப 8 2 16 8 3 24. சோ இந்த மாதிரி தான் நம்ம போறோம். அப்ப இங்க என்னது 8 8 64. அப்ப 8 9 72 தெரியும். அடுத்தது 8 10 80. அப்படி கேங்கிற வேல்யூ ஒண்ணும் இல்லைங்க. தட் இஸ் இங்க பாருங்க 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்ல 8 கூட இருக்கலாம், இல்ல 9 கூட இருக்கலாம், இல்ல 10 கூட இருக்கலாம். அது என்ன வேணா இருக்கலாம், பட் மடங்கு அப்படின்னு சொல்லுவோம். 71ல இருந்து ஒரு நம்பரை கழிக்கணும். கழிச்சா அது 8னுடைய வாய்ப்பாட்டுல வரணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 71க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 64 இருக்கு. ரைட், அதே போல 80 இருக்கு. இப்ப நான் 72 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 71 கூட ஏதாவது கழிச்சா எங்கேயாவது 72 கிடைக்குமா? சோ சான்ஸ் இல்ல. சரி, இன்னொன்னு பாருங்க, 71 கூட ஏதோ ஒரு நம்பரை கழிச்சா 80 வருமா? அதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப இதுக்கும் சான்ஸ் இல்ல, இதுக்கும் சான்ஸ் இல்ல. இப்ப நம்ம இத போட்டு பார்ப்போம். ஓகே, இப்ப 71 கூட சோ ஏதோ ஒரு நம்பரை கழிச்சா 64 வரும் தானே. அதுக்கு சான்ஸ் இருக்கு தானே. எஸ், அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கணும், 71ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை கழிச்சா அது 64 தரணும் அப்படின்னு தானே சொன்னேன். சோ 71ல இருந்து இப்ப 7 கழிங்க, என்ன வருது நமக்கு, 64 வருது. இந்த 64 நான் இங்க போடுறேன் பாருங்க, 64 8ஆல வகுங்க. சோ 8 8 64. இப்ப மீதி கட்டாயமா என்ன வரணும், இந்த இடத்துல 0 வரணும். 0 வர்ற மாதிரி வந்தா மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா 71 மைனஸ் எக்ஸ்ங்கிறது என்ன கொடுக்கணும், 64 கொடுக்கணும். ஓகேவா? அப்ப பாருங்க, சோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 64 மைனஸ் 71. அப்ப 64 71 போச்சுன்னா என்னது, மைனஸ் 7. மைனஸ் எக்ஸ் சமம் 7. அப்ப எக்ஸ் சமம் என்னன்னு கிடைக்குது, 7ன்னு கிடைக்குது. இங்க கேள்வியில எக்ஸ்ங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க, குறைந்தபட்ச மிகை முழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சப்போஸ் இப்ப நம்ம இங்க 64 எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 56 கூட நம்ம அதை நம்ம 8ஆல முழுசா வகுக்கும் தானே. அப்ப அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம், தட் இஸ் 71 மைனஸ் எக்ஸ்ங்கிறது இப்ப 56 கொடுக்கணும். அப்ப என்ன கிடைக்கும், தட் இஸ் மைனஸ் எக்ஸ் சமம் 56 கூட மைனஸ் 71 ஆகும். அப்ப என்னது, 56ல 71 போச்சுன்னா மைனஸ் 15. சோ மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு இப்ப எக்ஸ் சமம் என்னது 15. ஓகே, சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, தட் இஸ் இவங்க குறைந்தபட்ச மிகை முழு தான் கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற 56 கொண்டு வரலாம், 48 கொண்டு வரலாம், 40 கொண்டு வரலாம். அதுல எல்லாம் பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய கேள்வியான எக்ஸ் என்பது குறைந்தபட்ச மிகை முழு அப்படிங்கிறாங்க. சோ நான் 64 எடுக்கும்போது எனக்கு எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைச்சது 7. அப்போ அதே 56 எடுக்கும்போது எனக்கு என்ன 15. இதே 48 எடுத்தீங்கன்னா இதை விட பெரிய நம்பர் தான் கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. அப்ப அவங்க கேட்ட குறைந்தபட்ச மிகை முழுங்கிறது நிச்சயமாக இந்த எக்ஸ் சமம் 7 மட்டும்தான். அதுக்கு மேல வரதுன்னா அதை விட அதிகமாக இருப்பதால சோ நம்ம என்ன எழுதணும், எக்ஸ் சமம் 7 அப்படின்னு நம்ம போட்டேன்னா 71 மைனஸ் 7 சமம் 64 என்பது 8ன் மடங்காக இருக்கிறது. அது 8ன் மடங்காகும். எனவே தேவையான எண்
x சமம் 7. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இதுல செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, 78 plus x concurrence to 3 மட்டு 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். இப்ப பாருங்க, இங்க நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பாடு என்ன, அஞ்சாம் வாய்ப்பாடு. முதல்ல அதுல தெளிவா வைக்கோங்க. ஓகே. அடுத்தது என்னது, 78 கூட ஒரு நம்பரை கூட்டணும். அந்த நம்பரை கூட்டிட்டு அதை 5ஆல வகுக்கும் போது அதுல மீதி 3 வரணும். ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், தட் இஸ் 78 கூட ஒரு நம்பரை கூட்டணும். அந்த நம்பரை கூட்டிட்டு 5ஆல போய் வகுக்கும் போது மீதி 3 வரணும். ரைட்டா? சரி, இதை நம்ம ஆஸ் பர் த ப்ரொசீஜர் எப்படி எழுதுவோம், தட் இஸ் நமக்கு என்ன தெரியும், ஸோ ஏ கான்குரன்ஸ் டு பி மட்டு n அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் ஏல இருந்து b கழிச்சுட்டு k இன்டு n, அதாவது n மடங்காக எழுதுவோம். ஏ கான்குரன்ஸ் டு பி மட்டு n அப்படிங்கிற ஃபார்மேட்ல தானே இது இருக்கு. அப்ப இதை நான் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போறேன். ஸோ இதை எப்படி இந்த ஃபார்மேட்ல எழுதலாமோ அதே போல இந்த ஃபார்மேட்டை நான் இங்க கீழே எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 78 பிளஸ் எக்ஸ், இப்ப இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், -3 சமம். ஸோ k இன்டூ 5ன்னு போடுவீங்க. இதை நான் கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன். தட் இஸ் 5 பெருக்கல் k. தட் மீன்ஸ் 5 பெருக்கல் k என்னன்னா 5ஆம் வாய்ப்பாடு தான். இப்ப 5 பெருக்கல் 1 அப்படிங்கும்போது இங்க பாருங்க, இது 5, இது kன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லுவோமா. 5 பெருக்கல் 2ன்னு போட்டீங்கன்னா 10 ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து k என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இங்க பாருங்க, 78 - 3 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ 75 பிளஸ் எக்ஸ் சமம் 5k. 75 கூட ஒரு நம்பரை நம்ம கூட்டணும். அந்த நம்பரானது 5ஓட மடங்குகளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரைட். பாருங்க, ஸோ 75 கூட எந்த நம்பரை கூட்டினீங்கன்னா ஸோ 5னுடைய மடங்காக இருக்கும். ஸோ 5 கூட்டி பாருங்க, தட் இஸ் 0, 80. 80னா உங்களுக்கு தெரியும். இப்போ 5ஆம் வாய்ப்பாட்டில் இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா 5 பெருக்கல் 16 என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு 80 தானே. அப்ப 75 எக்ஸால கூட்டும் போது 5k, அதாவது 5னுடைய மடங்காக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மிகமுழு தான் கேட்டிருந்தாங்க. அப்ப ஃபர்ஸ்டே நம்ம வந்து 5 போடலாம். ஸோ 5க்கு அப்புறம் நீங்க மறுபடியும் 10 போட்டீங்கன்னா கூட 85 வந்து 5ஆல வகுக்கலாம். அடுத்து 15 போட்டீங்கன்னா 90 5ஆல வகுக்கலாம். பட் குறைந்தபட்ச மிகைமுழுவான எக்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. அப்ப குறைந்தபட்சமா அந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் நம்ம, ஸோ 5ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கணும். அப்போ எக்ஸ் சமம் 5 எனில் 75 பிளஸ் 5ங்கிறது 80 என்பது 5இன் மடங்காக இருக்கிறது. அதனால therefore தேவையான எண் என்னது, x சமம் 5. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இந்த क्वेश्चनல 89 கான்கரன்ஸ் டு x plus 3 மட்டு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு x னுடைய வேல்யூ என்ன கேக்குறாங்க. xங்கிறது மிக குறைந்த மிகை முழுவாக இருக்கணும். சோ a கான்கரன்ஸ் டு b மட்டு n இருந்ததுன்னா நம்ம அதை என்ன எழுதுவோம், a - b சமம் kn ன்னு எழுதுவோம். இங்க 89 கான்கரன்ஸ் டு x plus 3 மட்டு 4ன்னு இருக்கனால சோ இங்க a க்கு பதிலா 89 இருக்கு. சோ அதை நான் இங்க போட்டேன் a. அடுத்தது மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. இதுதானே b, அப்ப x plus 3 அது இங்க கொண்டாந்துருங்க. அப்புறம் சமம் இருக்கு, ஸோ சமம் போட்டுக்கோங்க. அதாவது k இன்டூ 4ன்னு போட்டுறோம். ஓகே, இது என்னது, எப்பவுமே 4k அப்படின்னு தானே நம்ம எழுதுவோம். ஸோ அதையும் நான் எழுதிடுறேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் எழுத பாருங்க, 89 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் -3 சமம் 4k. 89ல 3 போச்சுன்னா ஸோ 86 மைனஸ் எக்ஸ் சமம் 4k. ஸோ 86ல இருந்து ஒரு நம்பரை கழிக்கணும். அந்த நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இதுதானே இந்த அர்த்தம். ஓகே, பாருங்க, நான் இப்போ 86ல இருந்து 1 கழிச்சு பாக்குறேன். ஸோ 85 கிடைக்குது. 85 நீங்க 4ஆல வகுத்தீங்கன்னா மிச்சம் 1 வரும். அப்ப இது ஒர்க் அவுட் ஆகாது. சரி, இப்போ நம்ம 86ல இருந்து 2 கழிச்சு பார்ப்போம். அப்ப 84 கிடைக்கும். அப்ப 84 4ஆல வகுத்து பாருங்க, தட் இஸ் 21 போட்டீங்கன்னா ஸோ 84 வந்து மிச்சம் 0 வந்துருச்சு. அப்ப நிச்சயமா இந்த 2ன்னு போடும்போது நமக்கு ஒர்க் ஆகுது இல்லையா. அப்ப எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட்டுருக்கணும், 2 போட்டேன்னா ஸோ 86 - 2ன்னு போட்டோம்னா நமக்கு 84 கிடைக்கும். அது 4ஆல வகுக்கும் அப்படிங்கிறது. எக்ஸ் சமம் 2 எனில் 86 - 2 சமம் 84 என்பது 4இன் மடங்கு. எனவே therefore தேவையான எண் x சமம் 2. இது நம்மளுடைய சொல்யூஷன். இந்த क्वेश्चनல 96 கான்கரன்ஸ் டு x/7 மட்டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு x சமம் என்ன, x வந்து மிக குறைந்த மிகை முழுவாக இருக்கணும். a கான்கரன்ஸ் டு b மட்டு n அப்படின்றது இருந்தா நம்ம என்ன எழுதுவோம், தட் இஸ் a - b சமத்துக்கு கொண்டு வந்துருவோம். இது வரைக்கும் மட்டு ஒருங்கிசைவா இருந்தது, நம்ம இப்ப என்னது சமத்துக்கு கொண்டு வந்துட்டு k இன்டு n அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ரைட். இதை எப்படி இப்படி எழுதணும், அதே போல இதையும் இந்த டைப்ல நான் எழுத போறேன். 6 மைனஸ் x/7 சமம் ஸோ k இன்டூ 5. இப்போ k இன்டூ 5ங்கிறது 5k, அதாவது 5ஆம் வாய்ப்பாடுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, இது ஸோ 96 மைனஸ் x/7 சமம் 5kவா. இப்போ பாருங்க, இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா. அப்ப இதை 7ஆ மாத்தணும்னா இதையும் 7ஆ மாத்தணும். ஏன்னா இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். ரைட். இப்போ நான் அதை எல்சிஎம் எடுத்து போட்டு பார்க்குறேன் பாருங்க. ஸோ 96 நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 7ஆல பெருக்கிக்கலாம். பெருக்குங்க, என்ன வருது, 7 42, ஸோ 9 63 4 67. அப்போ 172/7 மைனஸ் x/7 சமம் 5kவா. இப்ப நீங்க எல்சிஎம் எடுக்கலாம் தானே. சோ எல்சிஎம் எடுங்க, என்ன கிடைக்குது, 7 இருக்கும்போது இங்க 672 மைனஸ் எக்ஸ் சமம் 5k. 672 கூட எக்ஸ கழிக்கணும். அப்படி கழிச்சது சோ 7ஆல முழுமையா வகுப்படணும். அப்படிதானே. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 672 கூட நான் இப்ப 1 கழிக்கிறேன், என்ன கிடைக்குது, 671. 671 7ஆல வகுங்களேன். சோ மீதி 0 வரவே வராது. அப்ப அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, நீங்க இப்படியே போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தட் இஸ் 672 கூட நான் இப்ப 7 கழிச்சேன்னா எனக்கு 665 கிடைக்கும். இந்த 665 7ஆல வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். 62 கூட நான் இப்ப 7ஆல கழிக்கிறேன். அப்ப 665 கிடைக்குது. 665 7ஆல வகுங்க. 9 7 63, மிச்சம்
35. அப்ப 7 5 35. அப்ப 35 போட்டீங்கன்னா that is equal to 0. அப்ப 0 வர மாதிரி நம்மளால வகுத்துட்டோம். சோ இப்ப கிடைச்ச ஆன்சர் ஆனா 95 ஆனது 5ஆல வகுபடுமான்னு செக் பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 95 5ஆல வகுங்க என்ன கிடைக்கும்? சோ 1 5 சோ மிச்சம் 45 19 5 என்னது 95 நமக்கு தெரியும். சோ 0 வர வரைக்கும் வகுத்தா மட்டும்தான் அங்க நம்ம போட்ட xக்கு பதிலா போட்ட 7ங்கிறது சரியான விடையாக இருக்க முடியும். சோ இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம என்ன எழுதணும்? x சமம் 7 எனில் 672 7ஆல கழிச்சோம்னா நம்மளுக்கு 665 கிடைக்குது. அது முழுமையா 7ஆல வகுத்து 95 தருது. இந்த 95 ஆனது இந்த 5ஆம் வாய்ப்பாடால முழுமையா வகுப்படுது. அதாவது 19 5 95ன்னு பார்த்தோம் இல்லையா? சோ 95 என்பது 5இன் மடங்காக இருக்கிறதுனால therefore தேவையான எண் x சமம் 7. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 2, x ஆனது மட்டு 17ன் கீழ் 13உடன் ஒருங்கிசைவாக உள்ளது எனில் 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும்? பாருங்க, a ஆனது மட்டு n-இன் கீழ் b உடன் ஒருங்கிசைவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, a ஆனது மட்டு n-இன் கீழ், அப்ப மட்டு n இங்க போட்டுக்கணும். நெக்ஸ்ட் b உடன் ஒருங்கிசைவு, அப்ப bங்கிறது அப்படிங்கிறது இங்க போட்டுட்டு அது கூட ஒருங்கிசைவு அப்படிங்கிறதுக்கு நம்ம கான்குரன்சி இந்த சிம்பிள் போடுவோம். சரியா? இதை படிங்க. சோ x ஆனது மட்டு 17ன் கீழ் 13உடன் ஒருங்கிசைவு அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க a க்கு பதிலா என்ன இருக்கு? சோ x. அப்ப மட்டு n அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு? 17. அடுத்து b க்கு பதிலா என்ன இருக்கு? தட் இஸ் 13. சோ இந்த வித்தியாசம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இப்ப நம்ம எழுதலாம்ல. அதை நம்ம கிட்ட என்ன क्वेश्चन கேக்குறாங்க? இது அவ்வளவுதான். பட் 7x - 3 அப்படின்னு இருந்திருந்தா அது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவு பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே க்ளூ பாயிண்ட் இதுதான். சோ இதுல இருந்து தான் நம்ம அந்த 7x - 3ங்கிற வடிவத்தையே கொண்டு வரணும். அப்ப இந்த எக்ஸை நம்ம என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும்னா 7x - 3, அதாவது 7ஆல பெருக்கி 3ஆல கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம இதை கொண்டு வரணும். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இதை 7ஆல பெருக்கணும். அப்ப இதை பெருக்கினா இதையும் 7ஆல பெருக்கணும். அப்படிதானே? சரி, இப்ப பெருக்கி போடுங்க. என்ன வருது? சோ 7x is concurrent to, so 13 7 நமக்கு என்னன்னு தெரியும்? தட் இஸ் 91ன்னு தெரியும். அப்ப 91 மட்டு 17 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதோட முடிஞ்சிச்சா? இல்ல. அதுக்கு மேல அது என்ன சொல்றாங்க? -3 பண்ண சொல்றாங்க. அப்ப 7x - 3 concurrent to, சோ 91. இங்க -3 பண்ணா இங்கேயும் -3 பண்ணி சோ மட்டு 17ன்னு போடுங்க. என்ன கிடைக்குது? 91ல 3 போச்சுன்னா எவ்வளவு? 88. சரி, அப்ப இங்க 7x - 3 சமம் 88 மட்டு 17 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க 88ங்கிறது சோ 17 விட பெரிய நம்பரா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சோ வகுத்து பார்க்கலாம். 5 டைம் போட்டீங்கன்னா 85 கிடைக்குது. அப்ப மிச்சம் எவ்வளவு கிடைக்குது? 3. அப்ப மீதி வந்து நமக்கு இங்க என்ன தெரியும்? தட் இஸ் a concurrent to b mod மட்டு n அப்படின்னால என்னன்னு தெரியும்? ஏங்கிற நம்பரை என்னால வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி b தான் b. அப்ப 7x - 3 17ஆல வகுக்கும் போது இங்க கிடைக்கக்கூடியது 88. பட் 88 ஆனது 17 விட அதிகமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா 88 17ஆல வகுத்து நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு மீதி என்ன கிடைக்குது? 3. அப்போ ஆக்சுவலா 88 நமக்கு கிடைக்கக்கூடிய மீதி தான் இல்லையா? ஆனா அந்த 88 17க்கு மேல இருக்கிறதுனால நம்ம அதை வந்து 17ஆல வகுத்தே போட்டு பார்த்துடலாம். அப்ப வகுத்து போட்டு பார்க்கும்போது என்ன மீதி கிடைக்குதோ அதை தான் கொண்டாந்து இங்க எழுதணும். அப்ப 88க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? நம்ம சோ 3ன்னு எழுதலாம். அப்ப அதை நான் இங்க எழுதிக்கிறேன். தட் இஸ் 7x - 3ங்கிறது சோ 3 அப்படிங்கிற மீதியை கொடுக்கும். எப்போ? சோ மட்டு 17 எடுக்கும்போது. அப்ப 7x - 3 ஆனது மட்டு 17ன் கீழ் 3 உடன் ஒருங்கிசைவாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 3, தீர்க்க 5x concurrent to 4 மட்டு 6, 5x வந்து concurrent to 4 மட்டு 6ன்னு கொடுத்துட்டு தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. தீர்க்கனால என்னது? எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் தீர்க்க. ரைட், இதை நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? தட் இஸ் a concurrent to b மட்டு n அப்படின்னு இருந்தா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? தட் இஸ் a minus b வந்து இங்க கான்குரன்சி அப்படிங்கிற சிம்பலை எடுத்துட்டு நம்ம, அதாவது ஒருங்கிசைவு அப்படிங்கிற சிம்பலை எடுத்துட்டு நம்ம சமத்துக்கு கொண்டு வந்துருவோம். சமம் k into n ன்னு எழுதுவோம். ரைட், இப்போ இதை நான் என்ன பண்ணோம்? இந்த மாதிரி நம்ம எழுதணும். அப்போ இதையும் நம்ம இந்த மெத்தட்ல எழுதுனா எக்ஸை கொண்டு வந்துடலாம். சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? தட் இஸ் இப்போ 5x minus b அப்படிங்கிற இடத்துல 4 இருக்கு. அப்ப 4 சமம் இப்போ k into n, k into 6. அப்ப இது எப்படி எழுதலாம்? 6k. ஏன்னா k வந்து முன்னாடி இருக்கக்கூடாது, பின்னாடி தான் இருக்கணும். 6kன்னு எழுதியாச்சு. ரைட், இப்போ இதை நான் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ 5x minus 4 சமம் 6k. இப்போ எனக்கு இதுல இருந்து என்ன வேணும்? எக்ஸ்ங்கிறது வேணும். அப்ப எக்ஸ் வர்ற அளவுக்கு நம்ம இங்க எல்லாத்தையுமே அந்த பக்கம் கொண்டு போகலாம். தட் இஸ் 6k. இப்போ -4 அந்த பக்கம் போச்சுன்னா +4. அடுத்தது 5 பெருக்கல் இருக்கு. அப்ப எக்ஸ் சமம் 6k + 4 வகுத்தல்ல 5 கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் k is equal to 1ன்னு போடுங்களேன். என்ன கிடைக்கும்? x equal to, so 6 பெருக்கல் 1 + 4/5. தட் இஸ் ஈக்குவல் டு 6 + 4/5. இப்போ 6 + 4 10/5. அப்ப என்ன கிடைக்குது? ஸோ 2. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு இப்போ? 2ன்னு. ஸோ அப்போ இது கரெக்ட். அண்ட் இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த கேங்கிறது எப்பவுமே முழு நம்பரா தான் இருக்கணும். தட் மீன்ஸ் அது வந்து பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் 0 இதுல தான் இருக்கணுமே ஒழிய சோ வேற நம்பர்ஸ் தான் இருக்கக்கூடாது. k சமம் 6 அது எடுங்க. தட் இஸ் x சமம், சோ 6 பெருக்கல் 6 + 4 வகுத்தல்ல 5. அப்ப என்ன கிடைக்குது? 6 36 + 4
வகுத்தல்ல 5. ஓகே, அப்ப என்ன கிடைக்குது 40/5 தட் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. அப்ப கே சமம் 6ன்னு போடும்போது நமக்கு x னுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 8. இது இன்னொரு ஆன்சர். இது ஒரு ஜெனரல் கான்செப்ட் எடுங்களா, என்னன்னா பாருங்க 4ஆல கூட்டணும், கூட்டி வரதை நம்ம 5ஆல வகுக்கலாம், அவ்வளவுதானே. சோ 4ஆல கூட்டணும்னா கடைசி நம்பர் 6ல முடிஞ்சதானே, இப்ப 6 + 4ன்னு வந்ததானே 10 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படின்னா தானே அது 5ஆல முழுமையா வகுக்க முடியும். இப்ப பாருங்க இங்க 6 பெருக்கல் 6ன்னு போடும்போது 36ன்னு வந்ததுனால நம்ம அதை 4ஆல கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 40ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப மொத்தத்துல என்னது, சோ இந்த 6 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் அது 6ன்னு கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான் நீங்க எடுங்க. சோ சரி, அப்ப அடுத்த நம்பர் என்ன எடுக்கணும், தட் இஸ் 11. 11 எடுத்தீங்கன்னா x ஈக்குவல் டு 6 பெருக்கல் 11 பிளஸ் 4 பை 5. ஓகே, 6 பெருக்கல் 11 என்னன்னு தெரியும், 66 பிளஸ் 4/5 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 70/5. ஸோ 14ன்னு ஆன்சர் வருது. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு இங்க என்னன்னு கிடைக்குது நமக்கு, தட் இஸ் 14, 14 கிடைக்குது. ரைட், அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம், k இஸ் ஈக்குவல் டு 16 எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் எடுத்துட்டே போய்க்கலாம். பட் கடைசியில முடியறது மட்டும் பாத்தீங்கன்னா 1லயும் 6லயும் முடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்க 21 எடுக்கலாம், 26 எடுக்கலாம், இந்த மாதிரி நீங்க போய்கிட்டே இருக்கலாம். k இஸ் ஈக்குவல் டு 16 எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் எடுத்துட்டே போய்க்கலாம். பட் கடைசியில முடியறது மட்டும் பாத்தீங்கன்னா 1லயும் 6லயும் முடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்க 21 எடுக்கலாம், 26 எடுக்கலாம், இந்த மாதிரி நீங்க போய்கிட்டே இருக்கலாம். ரைட், இப்ப பாருங்க x ஈக்குவல் டு என்னது, 6 பெருக்கல் 16 பிளஸ் 4/5. ஸோ 6 16 எவ்வளவு கிடைக்குது, 96 பிளஸ் 4/5 தட் இஸ் 100/5. 100 5ஆல வகுத்தா நமக்கு என்ன வரும், சோ 20 வரும். அப்போ x சமம் 20ன்னு ஆன்சர். ஓகேவா, இந்த மாதிரி நீங்க போய்கிட்டே இருக்கும். நீங்க இதுல நமக்கு என்ன சொல்லலாம், சோ ஃபர்ஸ்ட் வந்து x வந்து 2ன்னு கிடைச்சது, அடுத்து x ஈக்குவல் டு 8ன்னு கிடைச்சது, அடுத்து x ஈக்குவல் டு 14, அடுத்து x ஈக்குவல் டு 24. இதுல பாருங்க, சோ நமக்கு என்ன தெரியுது, சோ 6 6 ஆட் ஆயிட்டே வந்திருக்கு. அப்ப 2 கூட்டல் 6 8, 8 கூட்டல் 6 14, 14 கூட்டல் 6 20. சோ 2 8 14 20, அடுத்தது 26, அடுத்தது 32, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து தீர்வு. கொஸ்டின் நம்பர் 4 தீர்க்க 3x - 2 கான்கரண்ட் டு 0 மட்டு 11. ஸோ 3x - 2 கான்கரண்ட் டு 0 மட்டு 11 அப்படின்னு கொடுத்துட்டு தீர்க்க சால்வ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது தான் தீர்க்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a கான்கரன்ஸ் டு b மட்டு என்ன எப்படி எழுதுவோம், a - b சமம் kn. தட் மீன்ஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த கான்கரன்ஸ் சிம்பிள், அதாவது ஒருங்கிசைவு சிம்பிளை எடுத்துட்டு நம்ம சமம்ங்கிற சிம்பிளா மாத்திடுவோம். ஓகே, அப்ப இங்கேயும் பாருங்க இங்க இருக்கக்கூடிய கான்கரன்ஸ் இருக்கக்கூடிய இதை இப்ப ஏக்கு பதிலா 3x - 2, பிக்கு பதிலா 0, மட்டு எண்ணுக்கு பதிலா மட்டு 11 இருக்கு. சோ இதையும் நம்ம என்ன ஃபார்மேட்ல எழுதலாம், இந்த ஃபார்மேட்ல எழுதலாம் இல்லையா. சோ நான் அப்ப அதுதான் எழுத போறேன். தட் இஸ் 3x - 2 - 0 சமம் k × 11. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சோ 11k அப்படின்னு போட்டுக்கலாம். சோ இப்போ எழுதுங்க, சோ 3x - 2 சமம் 11k அப்படின்னு வருது. இப்போ இதுல x வேல்யூ தானே கேக்குறாங்க, அப்ப xன்றதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. அதற்காக 11k இந்த -2 ஆனது இந்த பக்கம் போச்சுன்னா +2 மாறிடும். அடுத்த ஸ்டெப்ல x ஈக்குவல் டு 11k + 2 டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கோங்க. அப்ப x-னுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் நமக்கு அது நம்பர்ல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் தட் இஸ் k இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறோம். k போடுங்க, தட் இஸ் x ஈக்குவல் டு 11 பெருக்கல் 1 + 2/3. அப்ப என்ன கிடைக்குது, தட் இஸ் 11 + 2/3. இப்ப 13/3. அப்ப இது முழுமையாக வகுக்காது. அப்ப நம்ம k சமம் 1 எடுத்தது தப்பு. அப்ப நம்ம இதை எடுக்கக்கூடாது. ஸோ அதனால நான் இதை வந்து எடுத்துறேன். இப்ப அடுத்த நம்பரான k இஸ் ஈக்குவல் டு 2 போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம், ஸோ k இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற நம்பர். அப்ப என்னது, x ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், 11k + 2/3. இப்போ இது எப்படி எழுதலாம், தட் இஸ் 11 பெருக்கல் 2 + 2/3. தட் இஸ் ஈக்குவல் டு 11 × 2 என்னது 22 + 2/3. that is equal to 24/3, that is equal to 8. அப்ப 8 3 24. அப்ப k is equal to 2ன்னு போடும்போது x என்ன கிடைச்சிருச்சு, நமக்கு 8ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த நம்பர் k is equal to 5ன்னு போட்டு பாருங்க. x equal to என்ன போடலாம், 11 பெருக்கல் 5 + 2/3, that is 55 + 2/3, that is equal to என்னது, so 57/3. அப்ப பாருங்க, so 1 3 3, so இங்க 1 3 3 போட்டு மிச்சம் 27ங்கிறது 9 3 27. அப்ப 19 கிடைக்குதா. ஸோ k is equal to 5ன்னு போடும்போது x-னுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய மதிப்புகளுக்கு k மாத்தி மாத்தி போட நமக்கு x-னுடைய மதிப்பு கிடைச்சிட்டே இருக்கும். k பார்த்தீங்கன்னா கிராஜுவலா 2க்கு அப்புறம் 5 எடுத்தோம், 5க்கு அப்புறம் 8 எடுத்தோம். தட் மீன்ஸ் +3 +3 எடுத்து அப்படி நம்ம போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் ஃபர்ஸ்ட் 8, அப்புறம் 19, அப்படின்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். இதப்ப இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 5, முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன. முற்பகல் 7 மணிக்கு அப்படிங்கிறதுனால நான் இப்ப தற்போதைய டைம் 7ன்னு எடுத்துக்கிறேன். சோ எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம், 100 மணி நேரத்துக்கு பிறகு. ஓகேவா, சோ அப்ப நான் அதை n அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ n வந்து 100. ரைட், இப்ப நம்ம இறுதி நேரம் எண்ட் டைம் தானே கண்டுபிடிக்கணும், அதை நான் e அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப நமக்கு என்ன தெரியும், இந்த 7 மணியையும், அதாவது முற்பகல்ல 7 மணி இருக்கு இல்லையா, அதையும் இந்த 100 மணி நேரத்தையும் நம்ம கூட்டணும். சரிதானே. சோ இது ரெண்டையுமே கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், t + n கொடுக்கறது தான் என்னது e. சோ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது இந்த e.
ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கேன். ஓகே, இப்போ டி என்னது 7, அடுத்து n என்ன 100. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இ. இப்போ இலையும் 100 கூட்டினீங்கன்னா 107 அண்ட் இ அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ 24 மணி நேரம் ஒருங்கிசைவை நம்ம வந்து இப்போ ஏற்படுத்திக்கிறோம். ஏன்னா இங்க 107 மணி நேரம் அப்படிங்கும்போது அது ஆக்சுவலா நம்ம வாட்ச் கிளாக்ல ஸோ 24 மணி நேரம் இருக்கக்கூடிய கிளாக்கா நம்ம எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கோம். 24 இங்க இருக்கும் இல்லையா, அந்த டைம், அதாவது இது வந்து ரயில்வே டைம் நம்ம எடுத்துட்டோம்னா போடுறது ஈஸியா இருக்கும். ஸோ அதனால 24 மணி நேரம் ஒருங்கிசைவை நான் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏ கான்ஃபரன்ஸ் டு பி மட்டு n இருந்தா அதை எப்படி எழுதுவீங்க? தட் இஸ் a minus b சமம் kn அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அதைத்தான் இங்க நான் பண்ணிருக்கேன். 107 கான்ஃபரன்ஸ் டு e 107 மைனஸ் இ அப்படின்னு போட்டு இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் சமத்துக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு kn அப்படிங்கும்போது இங்க மட்டுங்கிற இடத்துல என்னது 24 இருக்கு. அப்ப k இன்ட்டு 24 போட்டுக்கோங்க. அப்ப 107 மைனஸ் இ சமம் 24k. ஏன்னா நம்ம இதை முன்னாடி தான் எழுதி ஆகணும், அதனால 24k போட்டாச்சு. ரைட். இப்ப பாருங்க, 107 இருந்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம கழிக்கணும், அது 24ஆல வகுபடணும், அப்படித்தானே? சோ பாருங்க, இப்ப ஒரு 24 தெரியும், 2 டைம் எடுத்தா 48, 3 டைம்னா 72, 4 டைம்னா 96, 5 டைம்னா 120. இப்ப இங்க என்ன இருக்கு? 107 இருந்து ஒரு நம்பர் கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 120 நம்ம எடுக்க முடியாது. அப்ப 107 இருந்து நம்ம ஒரு நம்பரை கழிக்கணும் அப்படின்னா 96 வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப 96ங்கிறது இந்த 24ல முழுசா வகுப்படுது. தட் இஸ் மீதி வந்து 0 ஆகுது, அப்படிதானே? சோ 96 24ல வகுங்க, என்ன கிடைக்குது? சோ 4 டைம் 96 போட்டீங்கன்னா மிச்சம் 0 கிடைக்குது. அப்ப நான் இங்க எழுதிருக்கிற போல எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. தற்போதைய டைம் 7 மணின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் n நேரத்துக்கு பிறகும்போது அது n இஸ் ஈக்குவல் டு 100 போட்டு end டைம் ஈன்னு வச்சுட்டு இந்த ஃபார்மேட்டை உருவாக்கி வச்சுக்கோங்க. t பிளஸ் n ஈக்குவல் டு ஈன்னு போட்டுட்டு ஸோ 107 சமம் ஈன்னு போட்டுக்கோங்க. அதன் பின்ன ஸோ 24 மணி நேரம் ஒருங்கிசைவுபடுத்த அப்படின்னு போட்டு ஸோ இந்த மாதிரி 107 கான்ஃபரன்ஸ் டு இ மற்றும் 24 போட்டு இது வேணா சைட்ல இந்த ஃபார்முலாவை எழுதிருங்க. தட் இஸ் இ சமம் 11 அப்படின்னு போட்டுட்டு அப்படி போடும்போது ஸோ 24ஆல் முழுவதுமாக வகுப்படும். எனவே இ சமம் 11. அப்ப நேரம் சமம் 11 AM, முற்பகல் 11 மணி அப்படிங்கிறது. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 6, பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன? இதுக்கு நான் வந்து 24 மணி நேரம் வாட்ச் எடுத்திருக்கேன். அந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 12, அதுக்கப்புறம் 13 14 அப்படின்ட்டு 23 வந்து 24 வரும். ரைட், இதெல்லாம் நமக்கு தெரியும், இது ரயில்வே டைம் அப்படின்னுட்டோம். ஸோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பிற்பகல் 11 மணி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வாட்ச்ல பொறுத்த வரைக்கும் ஸோ 1ல இருந்து இந்த 12 வரைக்கும் இருக்கிறது முற்பகல். அதே இங்க 12 மணிக்கு மேல இருந்து 24 மணி வரைக்கும் இருக்கிறது பிற்பகல். சரிதானே? இப்ப பிற்பகல் அப்படிங்கும் போது பாருங்க, தற்போதைய டைம் அவங்க கொடுத்தது பிற்பகல் 11 மணி. அப்ப பிற்பகல் 11 மணினா சோ அதுக்கு முன்னாடி தட் மீன்ஸ் பிற்பகல் 11 மணி நேரம் இங்க கடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே முற்பகல்ல எத்தனை மணி நேரம் இருந்திருக்கணும்? சோ 12 மணி நேரம் இருந்திருக்கணும் தானே? அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் முற்பகல் 12 பிளஸ் பிற்பகல் 11, இது ரெண்டையும் சேர்த்துனதுதான் தற்போதைய டைமாக இருக்கிறது. 12 பிளஸ் 11 மணியை கூட்டினீங்கன்னா 23 மணி கிடைக்குது. அதுதான் நம்மளுக்கு தற்போதைய டைமாக. அப்போ நம்ம 23 அப்படிங்கிற டைம்ல நின்றுட்டு இருக்கோம். ரைட். இப்ப என்ன கேள்வி கேக்குறாங்க? 15 மணி நேரத்திற்கு முன்னர் அப்படிங்கிறாங்க. அப்ப 23ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே 15 மணி நேரத்திற்கு முன்னாடி போகணும். ரைட். சோ நம்ம நேரத்திற்கு முன்னர்னு போட்டுட்டு பிஃபோர்ல இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டரான B நான் ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்றேன்? B இஸ் ஈக்குவல் டு என்ன? 15 மணி நேரம் போட்டாச்சு. இப்ப நமக்கு என்னது? இறுதி நேரம். இறுதி நேரம்னா பார்த்தோன்னே தெரியுது ஈஸியா. சோ 23ல இருந்து 15 கழிச்சா நம்ம என்ன கிடைச்சிரும்? நமக்கு ஆன்சரே கிடைச்சிரும். அப்ப அந்த t மைனஸ் பிங்கிறது என்ன? 23ல இருந்து 15 கழிக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 AM இருக்கும். ஆக்சுவலா இங்க தானே வந்திருக்கும். ஸோ 8 அப்படின்ட்டு. அப்ப 8 இது AM தானே, இங்க இருக்கிறது தான் PM, அதாவது பிற்பகல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம அப்படியே டைரக்டா ஆன்சரை போட்டுட்டு போனோம்னா அதுக்கெல்லாம் மார்க் தர மாட்டாங்க. ஸோ நம்ம அதை ஒரு மட்டு ஒருங்கி சேவல எழுதணும். மட்டு ஒருங்கி சேவல எப்படி எழுதுவீங்க? தட் இஸ் t மைனஸ் பி கான்குரண்ட் டு இ. ஸோ இதுதான் அப்படியே போட்டிருக்கேன். அந்த t மைனஸ் பி என்பது ஸோ ஈயுடன் கான்குரண்ட், அதாவது மட்டு ஒருங்கிசைவாக இருக்கிறது. எப்போ? அந்த மட்டானது 24 மணி நேரத்துக்கு நான் எடுக்கும்போது 23 மைனஸ் 15. ஸோ கான்குரண்ட் டு ஸோ இ அப்படிங்கிறது என்னது? 8. ஸோ இதை போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? மட்டு 24ன்னு போடுங்க. அப்ப நமக்கு தேவையான அந்த டைம் ஸோ விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? தட் இஸ் 8 AM. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7, இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? சோ இன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமை. மாமா வந்து 45 நாட்களுக்கு பிறகு வருவார் அப்படின்னா எந்த கிழமையில வருவார் அப்படிங்கறதான் கேள்வி. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகே, அதோட முடியும். இப்ப இது ஞாயிறுக்கு 0ல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்து திங்கள் வந்து 1, இது 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டேக்கு ஒரு டேட் நம்பர் கொடுத்துக்கிறோம். அந்தந்த டேக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னது? இன்று செவ்வாய்க்கிழமை. அப்ப எந்த நாள்ல இருப்பாங்க? சோ 2 அப்படிங்கிற அந்த டேல இருப்பாங்க, அந்த நம்பர்ல இருப்பாங்க. சோ 45 நாட்களுக்கு அப்புறம். சோ இதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது 8 9 இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணோம். சோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணாலே நம்ம என்ன மாதிரியான ஆபரேஷன்ஸ், என்ன மாதிரியான செயல்பாடை யூஸ் பண்ணணும்? சோ மட்டுங்கிற செயல்பாடை யூஸ் பண்ணணும். மட்டுங்கிற செயல்பாடை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவீங்க? தட் இஸ்
நமக்கு என்ன தெரியும், ஒரு வார கணக்கு. ஒரு வாரம் அப்படிங்கறத நம்ம என்ன எடுப்போம், தட் இஸ் 7 நாட்களா. அப்ப மட்டு 7ன்னு எடுக்கலாம் தானே. அப்ப மட்டு 7ன்னு எடுத்தா தான் இங்க பாருங்க, ரிமைண்டரும் 0 1 2 3 4 5 6க்குள்ள இருக்கும், அதாவது மீதி. ஸோ 7ஆல வகுத்தனா, கொடுத்துருக்கிற நம்பரை 7ஆல வகுத்தனா மீதி என்னெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குன்னா 0ல இருந்து 6 வரைக்கும் வரக்கூடிய சான்சஸாகவும் இருக்கும். அதனால நம்ம மட்டு 7ங்கிற அந்த ஆப்ரேஷன் நம்ம எடுத்து இங்க போடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஸோ இப்போ அவரு 2 நாள், இப்போ அவரு செவ்வாய்க்கிழமையில இருக்காரு. அப்ப செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது 2ல இருக்காரு. ஓகே, அதுக்கப்புறமா 45 நாள் கழிச்சு தானே, அதுக்கப்புறம் 45 நாள் கழிச்சுன்னா அப்ப அந்த இடத்துல நான் மட்டுங்கிற அந்த செயல்பாட்டை ஈடுபடுத்துறேன். அப்ப இது எது கான்கரன்ஸா இருக்கு, ஸோ கான்கரன்ஸ் டு 47 மட்டு 7க்கு கான்கரன்ஸா இருக்கு. அப்ப 2 + 45ங்கிறது மட்டு 7 எடுக்கும்போது, ஸோ இந்த 2ஐயும் 45ஐயும் கூட்டுங்க, என்ன கிடைக்கும், 47 மட்டு 7 அப்படிங்கிறதுக்கு மட்டு ஒருங்கிசைவாக இருக்கிறது. இப்போ நமக்கு தெரியும், ஸோ 47 இப்ப நம்ம 7ஆல வகுக்கிறோம். 47 7ஆல வகுங்க, என்ன கிடைக்கும், தட் இஸ் 6 7 42 போக மிச்சம் என்ன கிடைக்குது, 5. அப்ப நம்ம மீதியத்தான் நம்ம இங்க போடணும். 5 அப்படிங்கிற நம்பருக்கு கான்கரன்ஸா இருக்கு எது, இந்த 2 + 45 மட்டு அப்படிங்கிறது. ரைட். இப்போ இந்த 5ங்கிறது எதுல இருக்கு, ஸோ 7 விட குறைவா இருக்கனால நம்ம டைரக்டா அந்த ஆன்சரை எடுத்துடலாம். இப்ப இந்த 5 எங்க இருக்கு பாருங்க, தட் இஸ் வெள்ளிக்கிழமையில இருக்கு. அப்ப மாமா எப்போ வருவாங்க, தட் இஸ் வெள்ளிக்கிழமையில வருவாங்க. 5 என்பது வெள்ளிக்கிழமையை குறிக்கும், எனவே மாமா வெள்ளிக்கிழமை அன்று வருவார் அப்படின்னு எழுதுங்க. இதுதான் சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 8, எந்த ஒரு மிகை முழு எண் இருக்கும் 2n + 6 பெருக்கல் 9n ஆனது 7ஆல் வகுபடும் என நிறுவுக. எந்த ஒரு மிகை முழு எண் இருக்கும் 2n + 6 பெருக்கல் 9n ஆனது 7ஆல் வகுபடும்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல 7ஆல் வகுபடுங்கிறத மெயினா எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம வச்சு நம்ம அப்படியே இந்த ஃபார்மேட்டை கொண்டு வர போறோம். ஸோ எப்படி கொண்டு வரலான்னு பாருங்க. ஸோ 7ஆனது 7ஆல் முழுவதுமாக வகுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 7 போடுறேன். ஸோ 7னா ஒரு டைம் போட்டீங்கன்னா, ஸோ 7 போட்டு மீதி 0 வருது. அப்ப 0 வர்ற மாதிரி வகுச்சுன்னா முழுவதா வகுபடுது தானே, அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன், மீதி சமம் 0 அப்படின்ட்டு. எனவே இதை நம்ம மட்டு ஒருங்கிசைவுல எப்படி எழுதுவோம், தட் இஸ் 7ங்கிறது 0வுக்கு கான்கரன்ஸா இருக்கு எப்போ, மட்டு 7 எடுக்கும் போது. ஸோ அதனால அது அப்படி நீங்க எழுதுங்க. ஸோ 7 என்பது 0க்கு மட்டு ஒருங்கிசைவாக, அதாவது இதுக்கு ஈக்குவலாக, கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிறது மட்டு 7ங்கிற ஆப்ரேஷன் எடுக்கும்போது. சரி, இப்ப இந்த கான்கரன்ஸா போட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்ல இந்த இடத்துல பாருங்க, ஸோ இதை 7ங்கிறது ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஸோ இந்த 2 வச்சு கொண்டு வர முடியாது, ஏன்னா அதை விட சின்ன நம்பர், பட் அடுக்குலயும் n இருக்கு, அதனால கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் 6 வச்சு கொண்டு வர முடியுமானா அதுவும் முடியாது. இந்த 9 வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வரும். ஸோ 9 அப்படிங்கிறது இந்த 7 கூட 2 கூட்டினா கிடைக்கும் தானே. ஸோ அதான் அடுத்த ஸ்டெப்ல எடுத்திருக்கேன். 7 + 2 கான்கரன்ஸ் டு 0 + 2. ஏன்னா 2 புறமும் நம்ம 2 வந்து கூட்டணும், அப்பதான் நம்மளுக்கு இது சமமாகும். அதனால அது போட்டாச்சு, தட் இஸ் மட்டு 7ன்னு போட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போ 7 + 2 என்ன கிடைக்குது, 9. 9 வந்து 2க்கு கான்கரன்ஸியா இருக்கு எப்போ, மட்டு 7 எடுக்கும்போது. அப்ப 2 பக்கமும் நம்ம அடுக்குல n எடுத்துக்கலாம். அப்ப 9n கான்கரன்ஸ் டு 2n மட்டு 7 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், ஸோ 6ஆல பெருக்கணும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும், 2n கூட்டணும். இதை மட்டும் நீங்க ப்ராசஸ் அப்படியே செஞ்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். செஞ்சு 6ஆல பெருக்க போறோம். ஸோ 2 சைடுமே 6ஆல பெருக்கணும், அதுதான் இருபுறமும் 6ஆல் பெருக்கு அப்படின்ட்டு. ஸோ 6ஆல இங்க முன்னாடி பெருக்கிக்கோங்க. 6 பெருக்கல் 9n கான்கரன்ஸ் டு 6 பெருக்கல் 2n மட்டு 7ன்னு போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன சொன்னேன், தட் இஸ் 2n வந்து கூட்டிக்கோங்க. அப்ப 2n வந்து முன்னாடி போட்டு கூட்டிக்கோங்க, ரெண்டு பக்கமும் இருபுறமும் வந்து 2n வந்து ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 2n + 6 × 2n அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்ப பாருங்க, இதுல எது 2 காமனா இருக்கு, இங்க இருக்கக்கூடிய 2n இங்க இருக்கக்கூடிய 2n, இது ரெண்டுமே ரெண்டுலயும் பொதுவுல இருக்கு. அப்ப அதுல இருந்து நான் வெளியில எடுத்துட்டேன்னா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் ஆக்சுவலி, ஸோ 1 பெருக்கல் 2n இருக்கும். அப்ப நான் 2n இங்க வெளியில எடுத்து போட்டேன்னா மீதி இருக்கக்கூடிய 1 தான் இது. இப்ப இங்க இருந்து நான் 2n வெளியில எடுத்தேன்னா மிச்சம் 6 இருக்கு. அப்ப அது 6 போட்டுக்கோங்க. அப்ப 1 + 6, 1ஐயும் 6ஐயும் கூட நமக்கு என்ன கிடைக்கும், 7ன்னு கிடைக்கும். அதான் கீழ் ஸ்டெப்ல போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த 7ங்கிறத நம்ம முன்கூட்டி என்னன்னு பார்த்திருக்கோம். ஸோ 7 என்பது 0வுக்கு மட்டு ஒருங்கிசைவாக இருக்குது. அப்ப அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், தட் இஸ் இந்த இடத்துல 7 அப்படிங்கிறது என்னன்னா 0வுக்கு மட்டு ஒருங்கிசைவாக இருக்கிறது. ஸோ 2n × 0வா மாத்திட்டு மட்டு 7ன்னு போட்டுக்கோங்க. இப்ப 0 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அப்ப எனவே இந்த 2n + 6 பெருக்கல் 9னுடைய அடுக்கு n என்பது 0வுக்கு மட்டு ஒருங்கிசைவாக 7 எடுக்கும்போது கிடைக்குது. So therefore என்னன்னு எழுதணும், n ஒரு மிகை முழு எண்ணில் 2n + 6 × 9n ஐ 7ஆல் வகுக்க மீதி 0 கிடைக்கும். எனவே n ஒரு மிகை முழு எண்ணில் 2n + 6 பெருக்கல் 9n ஆனது 7ஆல் வகுப்படும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 9, 281 ஐ 17ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி காண்க. 281 ஐ 17ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படிங்கறத கேள்வி. நமக்கு என்ன தெரியும், a கான்கரன்ஸ் டு b மட்டு n அப்படின்னு எடுத்தனா இந்த ஏவை என்னால வகுக்கும் போது, அதான் இங்க போட்டிருக்கேன், ஏவை என்னால வகுக்கும் போது இந்த கோஷன்ட், அதாவது ஈவை பத்தி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மட்டு எடுக்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டியது இந்த மீதியை பத்தி தான் நம்ம கவனிக்கணும்.
ஸோ அந்த மீதி என்ன கிடைக்கும் பி, அதான் இங்க போட்டிருக்கோம். ஸோ ஏங்கிறது பிக்கு கிட்டத்தட்ட சமமாகும் எப்போ மட்டு எண் எடுக்கும் பொழுது. இங்க 2 அடுக்கு 81, இதை வந்து ரெண்டு எடுத்துட்டு 81 டைம் 2 போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து நம்மளால இப்போதைக்கு முடியாது. டைம் இழுக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், மட்டு ஒருங்கிசைவு அப்படிங்கிற அந்த டாபிக்கு கீழே இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 2 அடுக்கு 81ங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல்ட்டு 81 டைம் போடணும். போட்டு எல்லாத்தையும் பெருக்கி பார்த்து அதை 17ஆல வகுத்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ அதுக்காக நம்ம மேத்தமெட்டிஷியன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மட்டு அப்படிங்கிற அந்த செயல்பாட்டை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மட்டு என்ன எடுக்கணும், அந்த மட்டுல 17ஆல தானே வகுக்கிறோம். அப்ப இங்க எண்ணுங்கிறது தானே அந்த வகுக்கிறதா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், மட்டு 17 எடுத்துக்கலாம். சரி, இப்ப பாருங்க மட்டு 7 எடுக்கிறீங்க. இப்ப மட்டு 17ன்னு எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீதி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் 0ல இருந்து ஆரம்பிச்சு 0 1 2 3 அப்படின்னு ஆரம்பிச்சு ஸோ 16 வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய மீதியா, அதாவது அதுக்கு சமமா இருக்கும். தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, தட் இஸ் இப்ப நீங்க 2 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 வந்து ஸோ மட்டு 16 17 பண்றீங்க. இப்ப மட்டு 17 பண்றீங்க. இப்ப வந்து 2 வந்து நீங்க என்ன பண்றீங்க, 17ஆல வகுக்கிறீங்க. இது வகுக்க முடியாது. ஏன் இது வகுக்கவே தேவையில்லை. ஏன் இப்படி வகுக்க தேவையில்லைன்னா, ஏன்னா உங்களுக்கு மீதியிலேயே 2 கிடைச்சிருது. அதனால நீங்க அதை நீங்க என்னன்னு போட்டுக்கலாம், இது வந்து 2க்கே தான் கான்ஃபரன்ஸா இருக்கும். ஓகே, அடுத்து இங்க பாருங்க. ஸோ 2 அடுக்குல வந்து 81 இருக்குன்னா நான் இப்ப 2 அடுக்கு 2 எடுக்கிறேன். இது ஆக்சுவலா 2 அடுக்கு 1, இது 2 அடுக்கு 2 எடுக்கிறேன். பாருங்க 2 அடுக்கு 2 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 அடுக்கு 2 அப்படிங்கிறது என்னது, 2 பெருக்கல் 2 4 தானே. இப்ப இந்த 4 பாருங்க அந்த மீதியில இங்க இருக்கும். அதனால நம்ம இதுவும் என்னதான் 4க்கு வந்து மட்டு 17ஆக இருக்கிறது. அப்ப அதுவும் நம்ம போட தேவையில்லை. இப்ப 2 அடுக்கு 3 எடுத்து பாருங்க என்ன கிடைக்கும். ஸோ 8, 2 அடுக்கு 3ங்கிறது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 8. 8 அந்த 16க்குள்ள தான் இருக்கு. அந்த 8 அந்த 17 மீதிக்குள்ளதான் இருக்கு. அப்ப 8ன்னு போட்டு நீங்க என்ன பண்ணணும், மட்டு 17 அப்படின்னு போடணும். ஓகே தானே, இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா. அப்ப அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம், 2 அடுக்கு 4 எடுக்கும். 2 அடுக்கு 4 என்னது, ஸோ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. அப்ப மொத்தம் 4 டைம் பெருக்கும்போது 16 கிடைக்குது. அப்ப இங்க என்னது 16க்கு வருது. அப்ப கடைசி நம்பரை ரீச் பண்ணியாச்சு. ஸோ மட்டு 17. அப்ப 2 அடுக்கு 4 அப்படிங்கிறது எதை கொடுக்குது, 16 கொடுக்குது. ஓகே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மீதியில 16 வரைக்கும் முடியுது. சப்போஸ் இந்த 17 அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருந்தா அந்த 17 விட இந்த 16 எவ்வளவு கம்மியா இருக்கு, தட் இஸ் -1 கம்மியா இருக்கு. அப்ப இந்த 17உடன் இந்த 16ஆனது -1 ஒருங்கிசைவு பெற்றிருக்கு இல்லையா. அதைத்தான் நம்ம என்னன்னு எழுதணும்னா, 2 அடுக்கு 4 என்பது ஒருங்கிசைந்துள்ளது எதனுடன், -1 எப்போ மட்டு 17உடன் எடுக்கும் பொழுது. இப்ப இந்த 16 தான் நான் -1 மாத்திருக்கேன், எப்போ மட்டு 17 எடுக்கும் போது. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் அடுத்து நம்ம லீட் பண்றது ஈஸியா இருக்கும். இப்ப நம்மளோட கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க, 2 அடுக்கு 81ங்கிறது எந்த நம்பர் கூட மட்டு 17உடன் ஒருங்கிசைவு பெற்றுள்ளது. தட் இஸ் 2 அடுக்கு 81ன்னு வர நம்பரை 17ஆல வகுத்தனா ஸோ மீதி என்ன கிடைக்கும் அப்படிங்கறதா நம்மளோட கேள்வி. அப்ப இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு, 4 இருக்கு. பட் நம்மளோட கேள்வியில 81 தானே இருக்கு. இப்ப 4 எப்ப 81 மாறும், தட் இஸ் இப்ப 4 கூட ஸோ 20ஆல பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும், 80 கிடைக்கும். அது கூட நீங்க என்ன பண்ணணும், 1 வச்சு கூட்டணும். அப்படிதானே. சரி, அப்ப 1 வச்சு கூட்டணும். அப்ப என்ன பண்ணணும், ஸோ 2 அடுக்கு 80ன்னு பண்ணிட்டு 2 அடுக்கு 1ன்னு பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 2 அடுக்கு 80 + 1ஆன 2 அடுக்கு 81 கிடைக்கும் தானே. ஸோ அதை தான் நான் இங்க பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 4 வந்து 20ஆல பெருக்கணும். ஸோ நான் 2 அடுக்கு 4 அப்படிங்கிறத என்ன பண்ண போறேன், 20ஆல அடுக்கு உயர்த்த போறேன். அப்ப அது உயர்த்துனா அது கான்குரன்ஸ் டு -1ஐயும் நம்ம 2 பக்கமும் அதை செய்யணும். 20ஆல அடுக்கு உயர்த்துங்க. அப்ப என்ன கிடைக்குது, தட் இஸ் மட்டு 17ன்னு போட்டுக்கோங்க. இப்ப 4 2 80ன்னு தெரியும். 4 2 8 ஸோ 80ன்னு வந்துருதா. அப்ப நான் 2 அடுக்கு 80 சமம். இப்ப -1 அடுக்கு என்ன இருக்கு, ஸோ ஒரு இரட்டைப்படை நம்பரான 20. ரைட், அப்படி இருந்துச்சுன்னா -1 நீங்க இரட்டைப்படை எண்ணிக்கையில திரும்ப -1 20 டைம் போட்டு பெருக்கினாலும் நமக்கு என்னதான் விடை கிடைக்கும், +1 தான் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன எழுதணும், +1 அப்படின்னு போட்டு இது வந்து மட்டு 17க்கு ஒருங்கிசைவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் இப்ப நமக்கு என்ன 81 வரணும். அப்ப 2 அடுக்கு 80 கூட 2 அடுக்கு 1 பெருக்குங்க. ஸோ இப்போ அதே தான் இங்கேயும் பண்ணணும். ஸோ 1 பெருக்கல் 2 அடுக்கு 1ன்னு பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ மட்டு 17ன்னு போடுங்க. ரைட், இப்போ பாருங்க 2 அடுக்கு 80 + 1 என்னது 81. இது வந்து எதுக்கு கான்குரன்ஸா இருக்கு, ஸோ 2க்கு கான்குரன்ஸா இருக்கு. 2 அடுக்கு 81ங்கிறது மட்டு 17ஐ பொறுத்து 2ற்கு என்னது மட்டு ஒருங்கிசைவாக இருக்கிறது. ஸோ நம்மளுடைய விடை என்னது, 2. ஸோ 2ற்கு தான் 2 அடுக்கு 81 ஆனது என்னவா இருக்கு, மட்டு ஒருங்கிசைவாக உள்ளது. கொஸ்டின் நம்பர் 10. பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக 11 மணி நேரம். விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு தொடங்கியது. சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டன் தரையிறங்கும் நேரத்தை காண்க. பயண நேரம் கொடுத்துட்டாங்க 11 மணி நேரம்ட்டு. துவங்கும் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை.
துவங்கும் நேரமும் கொடுத்துட்றாங்க 23.30 மணி நேரம். இதை பார்த்த மாத்திரத்திலே நமக்கு என்ன தெரியுது, ரயில்வே கடிகார டைம் தான், தட் இஸ் 24 மணி நேரம் இருக்கும். அதுல இப்ப 23.30 அப்படிங்கும்போது இந்த 23 தாண்டி அடுத்தது ஒரு அரை மணி நேரம் தாண்டி இருக்கு. அப்ப வந்து எங்க இருந்து சென்னையில இருந்து வந்து அந்த விமானம் புறப்படுது. சோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னைக்கும் லண்டனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவுனா 4.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சோ இந்த 23 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 11 மணி நேரம் கழிச்சுதான் மறுபடியும் லண்டனுக்கு போய் சேருது. இந்த மாதிரி 24 மணி நேரம் தாண்டி மறுபடியும் போகிறதுனால நம்ம மட்டும் ஒரு சேவை எடுத்திருக்கோம் இல்லையா, அதுல பாருங்க நம்மளுக்கு தெரியும் என்னது A கான்ஃபரன்ஸ் டு B மாடு N, தட் மீன்ஸ் மட்டு N அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா என்ன அர்த்தம், தட் இஸ் அந்த ஏவை என்னால வகுக்கும் போது, இந்த எண்ணால வகுக்கும் போது நமக்கு என்ன மீதி கிடைக்குது, தட் இஸ் பிங்கிறது மீதி கிடைக்குது. இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தட் இஸ் லண்டன் சேரும் நேரம் எந்த டைம்ல போய் சேரும், புறப்பட்டது 23.30 மணிக்கு. ஸோ அதுக்கப்புறம் 11 மணி நேரம் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் மட்டுல எடுத்துக்கிறேன், மட்டு 24 எடுத்துக்கிறேன். அதனாலதான் இந்த கான்குரன்சி சிம்பிள் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, 23.30 11 கூட்டுங்க 34.30 கிடைக்குது. ஸோ இது மட்டு 24. ஓகே, இப்போ நமக்கு தெரியும். ஸோ இங்கதான் இப்பதான் சொன்னேன், தட் இஸ் ஏ வந்து பி, ஏ வந்து மாட் என் எடுக்கும்போது மீதி வந்து பி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது போல இப்போ நான் இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் 34.30 நீங்க 24ஆல வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது மீதி. ஸோ ஒரு டைம் போட்டீங்கன்னா 24, அப்ப மீதி வந்து 10.30 கிடைக்குது இல்லையா, அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் அந்த 10.30 வந்து இங்க போட்டுக்கோங்க, அந்த மீதியை வந்து இங்க போட்டுட்டு மட்டு 24 போட்டுக்கோங்க. விமானம் தொடங்கின நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துருக்கனால ஸோ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு போட்டு அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஞாயிறுக்கு 0, திங்களுக்கு 1, செவ்வாய்க்கு 2, புதனுக்கு 3, வியாழனுக்கு 4, வெள்ளிக்கு 5, சனிக்கு 6 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ரைட், இப்போ நம்மளுக்கு தெரியும் லாஸ்டா கிடைச்ச பத்திரை அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம், ஒரு பத்திரன்னு தான் எழுதுவோம். அப்போ 1 இன்ட்டுன்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல இந்த 1 இன்ட்டு 10 நம்ம 0வால கூட்டினாலும் மதிப்பு மாற போறது கிடையாது. அதனால நம்ம 0வை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் 0வை ஆட் பண்றோம்னா, இந்த பயணமானது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தொடங்குவதனால. அப்ப இந்த 0வை எப்படி எழுதலாம்னா 0 பெருக்கல் 24ன்னு போடலாம் தானே. தட் மீன்ஸ் 0வை எதால பெருக்கினாலும் 0வா தான் கொடுக்கும். அதனால நான் போட்டிருக்கேன். அப்ப இந்த 0ங்கிறது எதை குறிக்குது, நமக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமையை குறிக்குது. பிளஸ் இந்த 1ங்கிறது எதை குறிக்குது, திங்கக்கிழமை. அப்ப திங்கக்கிழமை காலையில 10:30 மணிக்கு போய் சேருது அப்படிதானே அர்த்தம். தட் இஸ் இந்த விமானமானது திங்கள் அன்று 10:30 மணிக்கு, அதாவது சென்னை நேரப்படி 10:30 மணிக்கு லண்டன் போய் சேருது, சென்றடையும். பட் நம்மளுக்கு கேள்வியில என்ன கொடுத்திருந்தாங்க, தட் இஸ் இந்த வித்தியாசத்தை கொடுத்திருந்தாங்க இல்லையா. என்ன வித்தியாசம், சென்னைக்கும் லண்டனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, 4.5 மணி நேரம் கொடுத்திருக்கறதுனால கட்டாயமா அந்த மணி நேரத்தை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். சென்னையோட திட்ட நேரமானது லண்டன் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் அதிகமாக இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், நமக்கு வேணுங்கிறது லண்டன்ல என்ன டைமுக்கு போய் தானே ரீச் ஆகுது. அப்ப லண்டன் திட்ட நேரத்தை அப்படியே வச்சுட்டு இந்த 4.5 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்ப என்ன கிடைக்கும், சென்னை திட்ட நேரத்துல இருந்து 4.5 கழிக்கணும். கழிச்சா நமக்கு லண்டன் திட்ட நேரம் கிடைக்கும் தானே. ஆல்ரெடி நம்ம சென்னை திட்ட நேரம் தான் இங்க தானே கண்டுபிடிச்சிருக்கோம், எத்தனை 10:30 மணி அப்படின்ட்டு. அப்ப 10:30 மணி போட்டுக்கோங்க, -4:30. அப்ப அதுதான் லண்டன் திட்ட நேரத்துக்கு சமமா இருக்கு. அப்ப 10:30ல 4 போச்சுன்னா 6ன்னு தெரியும். அப்ப 6 மணிக்கு தான் இப்போ ஒரு விமானம் லண்டன் விமான நிலையத்தை திங்கட்கிழமை 6 மணிக்கு தரையிறங்கும். இதுதான் நம்மளுடைய விடை.